வணக்கம். திருமணம் இரு மனங்கள் இணைந்து ஒன்றாக வாழ்க்கை பயணத்தை தொடங்கும் ஒரு தருணம். சுவையானது என சிலர் சொல்ல கேட்டிருப்போம். சுமைகளை தாங்க வேண்டிய நிர்பந்தனைகளும் ஏற்படக்கூடும். இன்றைய சூழலில் திருமணம் பற்றிய விருப்பங்களும் இளையர்களின் கண்ணோட்டமும் மாறியுள்ளதா? அவர்களையே கேட்போம். வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சரி, நீங்க எல்லாருமே இன்னும் திருமணம் புரியல. ஆனா திருமணம் பற்றி உங்களுடைய எண்ணத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா அதற்கு முன்பு ஒரு காணொலியை பார்ப்போம். கல்யாணம் பண்ணுறதுக்கு இளையர்கள் ரொம்ப யோசிக்கிறாங்க, உண்மைதான். ஏன்னா ஐ திங்க் ஃபைனான்ஷியல் கான்சிடரேஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் ஐ திங்க் நிறையா இளையர்கள் கரியர் மைண்டடாக இருக்கனால கல்யாணம் ஒரு செகண்ட் ப்ரையாரிட்டியாக இருக்குது. நான் ஃபைனான்ஷியல் ரெடியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணோம். அண்ட் எனக்கு ஒரு பார்ட்னர் இருந்தால் நான் அவங்க கூடயோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு நான் ஃபீல் பண்ணணும். அவங்க விரும்பி இஷ்டப்பட்டு விட்டு கொடுத்து வாழ்கிறது தான் ஆக்சுவலி கோஸ் இன்டு அ மேரேஜ்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ரெண்டு மனசும் ஒன்றா சேருது மட்டும் இல்லை, ரெண்டு ஃபேமிலியும் ஒன்றா சேருது. ஏன் யங்ஸ்டர்ஸ்லாம் இப்போ கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பயம். ஒரு கமிட்மெண்ட்டில் போயிட்டு சிக்கிடக்கூடாதுன்னு ரொம்ப யோசிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு கரெக்டான வயசுன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஐடியல் ஏஜ்னு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கைஸ் 2 வருஷம் என்எஸ்ல லூஸ் அவுட் பண்ணுறோம். கல்யாணம் பண்ண குறிப்பிட்ட வயசு இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஒரு இமோஷனல் ஸ்டேபிலிட்டி, மென்டல் ஸ்டேபிலிட்டி, ஃபைனான்ஷியல் ஸ்டேபிலிட்டி இருக்கணும்னு தான் நான் நம்புகிறேன். அந்த காலத்தில் அரேஞ்ச் மேரேஜ் ரொம்ப இருந்துச்சு. ஆனால் இந்த காலத்தில் யூத் நாங்கள் மோர் டுவர்ட்ஸ் லவ் மேரேஜ்க்கு போகிறோம். வேறு இனத்தவர் கூட எனக்கு பழக்கம் இல்லை கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவேன். அந்த ப்ரெஷர் எனக்கு இருந்ததில்லை, இந்தியனை தான் கல்யாணம் பண்ணோன்னு. ஸோ ஐ திங்க் வேறு நான் கல்யாணம் பண்ணுவேன். சரி, அவங்க எல்லாம் சொல்றதை நம்ம கேட்டோம். எல்லாரும் தலையாட்டினீங்க, என்ன மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்னு இருந்தது. முதல்ல அம்பிகையை கேட்போம். அம்பிகை, உங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம்னா என்ன? ஆக்சுவலி அந்த காணொலியில் சொன்னது தான், இட்ஸ் 2 குடும்பங்கள் ஒன்றா சேர்றாங்க. 2 குடும்பங்களோட சங்கமம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. பூஜா, இங்கே இருக்கிறவங்களே நீங்கள் தான் ஆக இளையர்னு சொல்லலாம். திருமணம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு பெரிய கமிட்மெண்ட், ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட்டு. ஐ திங்க் அதுதான் கமிட்மெண்ட்டாக ஒரு அடிப்படையாக நல்ல ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸில் இருந்தால் கல்யாணம் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, நம்மிடையே ஒருத்தர் இருக்கார், திருமணமே வேணாம் அப்படின்னு அவர் இருக்காரு. ஆனால் அதை பற்றி பேசுவேன்னு வந்திருக்காரு. நீங்க சொல்லுங்க, ஏன் உங்களுக்கு திருமணமே வேணாம்? பூஜா சொன்ன மாதிரி நான் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஒன் திங். இதுவே ஒரு 70s 80s பிறந்திருந்தேன்னா நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். பிகாஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் லோவாக இருந்துச்சு. ப்ளஸ் இப்போ இந்த ஜெனரேஷன் காதல்லாம் ஒரு ஜோக் மாதிரி எடுத்துருக்காங்க. நோபடி இஸ் சீரியஸ். அப்புறம் ஒரு சின்ன சின்ன சண்டைலாம் வந்துடனே அப்படி பிரிகிறாங்க. எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, கல்யாணம் பண்ணி சில மாதத்தில் விவாகரத்து பண்ணுறது. ஐ டோன்ட் திங்க் யாரும் இந்த ஜெனரேஷனை சீரியஸாக இருக்காங்கன்னு நான் நினைக்கல. ஸோ நான் அவங்கள பார்க்க போது நான் சிங்கிளாகவே இருக்கலாம். சரி ரகு, என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா 13 வயதில் உங்களுக்கு ஒரு காதலி இருந்தாங்க. இப்போ 40 வயதில், வயசையும் சொல்லிட்டு 40 வயதில் நீங்கள் எங்கேஜ் ஆகிட்டீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் சொல்கிறது உண்மை நினைக்கிறீங்களா? ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கலாம், ஒரு சில விஷயங்கள் ஆக்சுவலி முரண்பாடாக தான் இருக்குது. ஏன்னா திருமணம்ங்கிறது ஒரு கமிட்மெண்ட். ஸோ அவர் சொன்ன மாதிரி இப்போ நிறைய பேர் அவசரப்பட்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறதோட டபுளாக செலவு பண்ணி விவாகரத்து பண்ணுறாங்க. அவர் சொன்னார் 70s 80s நான் பிறந்திருந்தா எல்லாரும் திருமணம் பண்ணியிருப்பேன்னு. அப்படிலாம் கிடையாது. நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வயசுலேயும் திருமணம் பண்ணலாம். காதலிக்கும் போது இல்லை ஒரு உறவில் இருக்கும்போது திருமணம்ங்கிறத என்ஹான்ஸ் பண்ணணும், தவிர அதை ஒரு வேறு மாதிரி விதத்தில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. திருமணம் என்பது ஒரு பேப்பர் எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்குது. திருமணம் பற்றி அந்த எதிர்பார்ப்பு ஆண்கள் பெண்களிடையே வேறு இருக்கா? இந்த வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அம்பிகை? ஆக்சுவலி இந்த காலகட்டத்தில் ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நம்ம வி ஆர் வெரி மாடர்னாக எல்லோரும் படிச்சிருக்கோம். ஸோ ஐடியலி 2 பேரும் வேலைக்கு போகிற சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். ஓகே, நான் ஒரு ப்ரீ ஸ்கூலில் ஒரு ஆசிரியராக இருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஷிஃப்ட் இருக்குது. ஸோ இப்போ ஒரு பிள்ளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் 7 மணி ஷிஃப்ட் செய்கிறேன்னா என்னாலலாம் 3 மணிலாம் ஏஞ்சி டைப்பர் மாற்ற முடியாது, பால் கொடுக்க முடியாது. அதை கணவர் தான் நான் செய்யணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்.
ஒரு பெண் தான் குடும்பத்தை நடத்தணும், ஒரு கல்யாணத்தை வந்து கையில் பிடிச்சிருக்கணும், அந்த மாதிரி இல்லை. ஆண்களிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? திருமணத்திற்கு பிறகு இனி வந்து திருமணத்துக்கு முன்பு எப்போ வேணாலும் இருந்துடலாம், திருமணத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் வீட்டு வேலையும் பார்க்கணும், வீட்டையும் நீ தான் பார்த்துக்கணும், நான் வந்து வெளியே போய் வேலை செய்கிற இது எனக்கு அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளையும் வேலை பார்ப்பேன், நீங்கள் வந்து கொஞ்சம் வேலைக்கும் போங்க, நல்லா படிங்க, ஆனால் வந்து வீட்டையும் பார்த்துக்கணும்னு அந்த எண்ணம் இன்னும் இருக்கா ஆண்களுக்கு? சில பேர்கிட்ட இன்னும் அது இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து பெண்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து இது கூட வந்து இந்த பிரியறதுக்கான காரணங்களில் ஒன்றா கூட இருக்குது. ஏன்னா சமயத்தில் வந்து ரொம்ப அன்ஃபேராக இருக்கும். ஒருத்தர் மட்டும் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இன்னொருத்தர் வந்து வேலைக்கு போகிறாங்க, ஆனால் வீட்லேயும் கொஞ்சம் உதவி செய்யணும். ஏன்னா குடும்பங்கிறது அதுதானே, 2 பேரும் சேர்ந்து தூக்கி தாங்கிறது. எல்லாத்துலேயும் சரிசமமாக இருக்க முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்து. எதிலையுமே 50-50 வெளிக்காடு வந்து இருக்க முடியாது. புரிந்துணர்வை தவிர்த்து அவங்களுக்கு அந்த நேரத்தில் எப்படி நான் என்னுடைய 50 வெளிக்காடை இந்த உறவில் கொடுக்குறேங்கிறத வந்து அவங்களோட பார்ட்னர் தான் அவங்களுக்கு வந்து அதை உணர்த்தணும். மேபி தினமும் நான் வந்து வேலை முடிஞ்சு நான் சமைக்கிறேன். ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரும்போது என் கணவர் சமைச்சு வச்சுருக்காரு. அந்த ஒரு செயல் எனக்கு வந்து பரவாயில்ல, நான் தினம் சமைச்சாலும் அவர் வந்து அதை எனக்கு வந்து மதிப்பு கொடுக்குறாருங்கிறது வந்து அவருடைய செயல் காட்டுது. சரி பூஜா, நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ளே திருமணம் செய்யணும்னு நினச்சிங்க, அது வந்து இன்னும் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் சின்ன வயசில் இருக்கும்போது 24 வயசில் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். ஏன் நினச்சிங்க அப்படி? தெரியல, எல்லாரும் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் 24-25 கல்யாணம் பண்ணாங்க. 20 வயசுல எனக்கு தெரிஞ்சிச்சு 24லாம் சான்ஸே இல்லை, 30 வயசு வேணும் சான்ஸ் இருக்கும். உங்களுடைய அந்த கோல் போஸ்ட் வந்து கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கு. அதான் வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கு. இந்த ஒரு வயதுக்குள்ளே திருமணம் செஞ்சிடணும் அப்படின்னு யாராவது நினச்சிருக்கீங்களா? பிஃபோர் 30க்குள்ளே நான் வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அப்புறம் வந்து பிள்ளை இருந்தால் அந்த பிள்ளை வளரப்போது நம்மளும் வந்து அவ்வளோ வயசாக இருக்க மாட்டோம்ல. ஸோ அப்போ எனர்ஜிலாம் இருக்கும். ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணால் அப்புறம் அந்த பிள்ளைங்க வந்து டீனேஜ் ஆக போது நம்ம தாத்தா ஆகிடுவோம். அப்புறம் வந்து நான் பிறக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு 21 வயசு, எங்கள் அப்பாவுக்கு 24 வயது. ஸோ எங்களுக்குள்ள அந்த கேப் வந்து ரொம்ப கம்மி. அதனால் நம்மளோட கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப நல்லா சிறப்பாக இருந்தது. அப்போ நானும் அதை நினச்சேன், சரி நம்மளும் 24 வயசில் கல்யாணம் பண்ணி ஒரு 25 வயசுக்குள்ளே ஒரு பிள்ளை பெற்றுட்டா அப்போ கரெக்டாக வளர்கிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு. அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை. திருமணத்துக்கும் வயதுக்கும் சம்மந்தமே இல்லை. காதல் திருமணத்துக்கு வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அது வந்து அரேஞ்ச் மேரேஜ் இல்லை லவ் மேரேஜ் அந்த மாதிரி சொல்லலை. ஒருத்தரை பார்த்து இவங்க வந்து நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நல்லா இருக்குமேனு அந்த ஒரு உணர்வு வரும்போது திருமணம் எந்த காலத்துலேயும் பண்ணியிருக்கேன். நானும் யோசித்தேன் ஒரு 25-26 வயசில் கல்யாணம் பண்ணணுன்னு. பட் பூஜா சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள் வரும் வாழ்க்கையில். நம்ம எவ்வளவோ பிளான் பண்ணியிருக்கலாம். என்னோடய ஃபோக்கஸ் மாறினுச்சு. வயசை விட ஸ்டெபிலிட்டி முக்கியமாக தோணிச்சு எனக்கு. சில தடவை சுற்றி இருக்கிற நம்ம நண்பர்கள் கசின்ஸ்லாம் கல்யாணம் பண்ணும்போதே நம்மளும் கல்யாணம் பண்ணியிருக்கலாமேன்னு யோசிப்போம். ஆனால் அந்த வந்து அவங்களோட திருமணத்துக்கு போகும்போது தான் அது தெரியும். வீட்டுக்கு வந்தோடனே ஓகே பேக் டு ரியாலிட்டி, நல்லது நம்ம கல்யாணம் பண்ணல. சரி, நீங்கள் ஐவரும் வந்து திருமணம்னா என்ன, உங்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு ஓரளவுக்கு தெளிவாக இருக்கீங்க. ஆனால் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நீங்கள் எல்லாரும் வந்து இந்த நிதி நிலைத்தன்மை பற்றி சொல்லியிருந்தீங்க, அதாவது ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி தேவைன்னு. ஏன் சில பேர் வந்து இது இருந்தும் திருமணம் செய்ய மாட்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபைனான்ஷியலாக நம்ம ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கலாம், ஆனால் அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு வந்து நம்மளுக்கு கூடவே இண்டிபெண்டன்ஸும் கொடுக்குது. ஸோ நம்ம வந்து யாரையும் நம்பி இல்லை, அதனாலே வந்து ஈகோவும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணத்தில் இதனாலேயும் சண்டைகள் வருது. ஸோ அந்த புரிந்துணர்வு நம்மளுக்குள்ளே இருக்கணும், அந்த மெச்சூரிட்டி இருக்கணும், ஒருத்தர் விட்டு கொடுத்தல் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் இப்போ நான் சொன்ன மாதிரி 13 வயசில் நான் காதலிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் 20 வயசுலையும் காதலித்தேன், 24 வயசில் காதலித்தேன், 26 வயசில் காதலித்தேன். எங்கே போய் முடியும்னு தெரியல. அதுக்கப்புறம் திருமணமே வேண்டாம்னு நான் வந்து சத்தாய்ஸ் மாதிரி தான் இருந்தேன். ஒரு 6 வருஷம் சிங்கிளாக இருந்தேன். அதுக்கப்புறம் 38 வயசில் தான் வந்து என்னுடைய கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை நான் பார்த்தேன். ஐ திங்க் கல்யாணம் பண்ணிட்டா கேஸ் க்ளோஸ், எண்ட் ஆஃப் ஸ்டோரி அந்த மாதிரி. அண்ட் இளையர்களாக ஐ திங்க் வி வாண்ட் டு ஹேவ் அ பிட் ஆஃப் அவர் சாய்ஸஸ். வெள்ளக்காரர் அணையில் பார்த்தீங்கன்னா விவாகரத்துலாம் டப்புன்னு செஞ்சுட்டு போயிடுவாங்க. இங்கிட்டு வந்து பக்கத்து வீட்டு என்ன பேசுவாங்க, அங்கே என்ன பேசுவாங்க, தேக்கால என்ன பேச, இதெல்லாம் நிறைய நம்ம கேட்டுருக்கோம் இல்லையா. இதெல்லாம் தவிர்த்து பேசாமல் கல்யாணமே தேவையில்லை அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது. சரி, திருமணம்னு சொல்லும்போது திருமணத்திற்கு முன்பும் பின்பும் வந்து வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சில கப்புள்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஆக்சுவலி
பிள்ளைங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிள்ளைங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க கூட்டாளிங்க கூட இன்னும் வெளியே போவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் இப்போ பிள்ளைங்க வந்துட்டா அதுக்கும் சோஷியல் செட்டிங் மாறிடும். வாழ்க்கை மாற மாற சோஷியல் செட்டிங் மாற அந்த புரிந்துணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் வந்து 10 வருஷம் காதலிச்சு திருமணம் பண்ணி 2 வருடம் தான் வாழ்ந்தாங்க, பிரிஞ்சுட்டாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து என் பெற்றோர். அவங்க வந்து 2 வாரம் தான் காதலிச்சாங்க, ஆனால் 38 வருஷம் ஒன்றா வாழ்ந்தாங்க. ஸோ நினைக்கிறேன் அது வந்து திருமணத்துக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் வந்து மெயின் அந்த அடிப்படை தேவைங்கிறது வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த நம்பிக்கை, ஒருத்தர் விட்டு கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம படிக்கும்போது இருந்த ஃபேஸ் வேறு, வேலை செய்யும்போது இருந்த ஃபேஸ் வேறு, அதுக்கப்புறம் இப்போ கல்யாணம் பண்ணும்போது அவங்க சொந்த உலகத்தை வந்து அவங்க உருவாக்கிக்க பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து 15 வருஷமாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க. எவ்ரி மந்த் அவங்க டேட் நைட் போவாங்க. ஸோ இட்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட். அண்ட் ஐ திங்க் திருமணம்ங்கிறது வந்து கான்சிஸ்டன்ட்லி அந்த முயற்சியை போடணும். அதில் தான் 38 வருஷம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஹனிமூன் பீரியட் வந்து இந்த டேர்ம் தான் வந்து ரொம்ப ஆக்சுவலி அது உண்மையே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் நிஜமாகவே மனசார விரும்புகிற ஒரு நபரோட நீங்கள் இருந்தீங்கன்னா இட்ஸ் எவ்ரிடே இஸ் அ ஹனிமூன் பீரியட். அப்படி தான் இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து எனக்கு ஒரு அம்மா ஒரு அப்பா, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு அம்மா அப்பா இருப்பாங்க. ஸோ இவங்கள விட்டு கொடுக்காம அவங்களையும் அன்பு காட்டணும், பார்த்துக்கணும். அது வந்து ஐ திங்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து உறவுகள் மாறுது. ஸோ உறவுகள் வந்து மாறுமே தவிர கல்யாணம் பண்ண 2 பேரோட காதல் வேறு இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறமும் கண்டினியூ பண்ணணும். இவங்க சொன்ன மாதிரி அங்கே தான் எங்கள் அம்மா அப்பாவும் 38 வருஷம் அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த பிரச்சனைகளை வந்து திருமணத்தில் எப்படி சமாளிக்கலாம்னு நினைக்கிறீங்க? நித்யா சொல்லுங்களேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு லவ் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ 5 மெயின் லவ் லாங்குவேஜஸ் இருக்குது. ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ், ஆக்ட்ஸ் ஆஃப் ஸ்பீக்கிங். ஒருத்தரை புரிந்து கொள்ளும் போது அந்த உறவு ஏற்படும் போதே அவங்களுடைய லவ் லாங்குவேஜ் என்ன நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அதை வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். சொல்கிற விதம் சரியாக இருந்துச்சுன்னா பாதி பேட்டில் வந்து நம்ம வின் பண்ணிட்டோன்னு நான் சொல்லலாம். என்னோட ஒப்பீனியன் வந்து அவசரப்படக்கூடாது கல்யாணத்தில். நிஜமாக டேக் யோர் டைம் அண்ட் கெட் டு நோ த பர்சன். அவங்க சொன்ன மாதிரி நான் என்னோட ரிலேஷன்ஷிப்பே ஒப்பிட்டு சொல்கிறேன். என்னோட லவ் லாங்குவேஜ் வந்து இஸ் டச். ஸோ என்னோட பார்ட்னர் வந்து கோவமாக இருக்கும் போதோ இல்லை சோகமாக இருக்கும் போதோ நான் வந்து அவரை போய் சரி என்னது அப்படி தான் பேசுவேன். அவருக்கு ஆக்சுவலி அது பிடிக்காது. ஸோ எனக்கு அது தெரியாது. நான் வந்து அவர் வந்து சரி பேசுவோமே லைக் கொஞ்சம் ஒதுக்கிட்டு பேசுவோமே சொன்னால் நான் வந்து நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க, நான் பேச விரும்பலன்னு இருக்கலாம். ஆனால் அது ரொம்ப தப்பு. அப்போ தான் நீங்கள் நிஜமாகவே மனசு விட்டு பேசணும். ஸோ கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கம்யூனிகேட் பண்ணும் போது கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற மேலே வச்சுருக்க நம்ம மரியாதை மறக்கக்கூடாது. அவங்க சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் இஸ் கீ. ஆமாம். பட் ஏன்னா சில சமயம் லைக் இன்னும் நம்ம வந்து ஒரு சண்டை வரப்போது சில பேருக்கு வந்து அவங்க பர்சனல் ஸ்பேஸ் தேவை. அப்புறம் வந்து நோண்டி கேட்க போது அவங்களுக்கு வந்து ஒன்றும் கடுப்பாகும். அதை வந்து நினச்சி சில பேர் வந்து ரியலி ஒரு கார்னருக்கு போய் கூல் டவுன் பண்ணணும். ஸோ லைக் சே கம்யூனிகேஷன் இஸ் கீ. பட் சேம் டைம் அந்த ஸ்பேஸும் அவங்களுக்கு கொடுக்கணும் ஃபார் தெம் டு. அந்த ஸ்பேஸ் நீங்கள் பேசுகிறது அந்த ஸ்பேஸை எடுக்கிறதுக்கு கூட சொல்லிடணும் பார்ட்னர்கிட்ட. ஏன்னா நீங்கள் டப்புன்னு குவாய்ட் ஆகிட்டிங்கன்னா எனக்கு என்ன தோணுன்னா உங்களுக்கு இது முக்கியம் இல்லை, எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு முக்கியம் இல்லைன்னு எனக்கு தோணும். ஸோ எடுத்துக்கோங்க, ரொம்ப முக்கியம் பர்சனல் ஸ்பேஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஆக்சுவலி அவர் சொன்ன மாதிரி அந்த பர்சன் வந்து கோவமாக இருக்கும்போது கேட்டுக்கிட்டே இருந்தால் பெருசாயிரும். அந்த ஸ்பேஸை எடுக்கிறது கூட கம்யூனிகேட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, இதுக்கப்புறம் நான் வந்து பேசுகிறேன். அதுவும் ரொம்ப முக்கியம். பட் கோபத்தில் எப்படி அதெல்லாம் சொல்ல முடியும்? அந்த அன்பு அந்த மரியாதை இருந்துச்சுன்னா அந்த உங்களோட காதல் இன்னும் பெருசாக தெரியும் உங்களோட கோபத்தை விட. ஸோ அந்த காதலை பிடிச்சிக்கிட்டு 5 நிமிஷம் கொடுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டுரும். சரி, இப்போ வந்து ஒரு கேள்வி கேட்க போகிறோம், ஆனால் எல்லாரும் இதுக்கு பதில் சொல்லணும். கலப்பு திருமணம் மற்ற இனத்தவரை சேர்ந்தவரை திருமணம் செய்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை நீங்கள் செய்வீங்களா? அம்பிகா. எனக்கு வந்து கலாச்சாரம் ரொம்ப 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 முக்கியம். அதை வந்து ஏற்றுக்கிற ஒருத்தராக இருந்தால் எனக்கு ஓகே. என்னோட கலாச்சாரம் ரொம்ப முக்கியம். கலப்பு திருமணம்னு சொன்னாலே எல்லோருமே ஒரு டைல்யூஷன் ஆஃப் கல்ச்சர் இருக்குன்னு நினைக்கிறாங்க.
எனக்கு அதில் கொஞ்சம் முரண்பாடான கருத்து இருக்குது. ஐ திங்க் இட் ஸ்ட்ரென்தன்ஸ், அது மேம்படுத்துது. ஏன்னா 2 தனிப்பட்ட கலாச்சாரமும் சேர்ந்து வரும்போது அவங்க தீபாவளியிலேருந்து கிறிஸ்மஸ்லேருந்து எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. they really enjoy and live life. ஸோ கலப்பு திருமணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கதா எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து ஒரு திருமணத்தை மேம்படுத்துன்னு தான் சொல்லுவேன். நானும் ஆக்சுவலி அவங்க மாதிரி தான். இப்போ நான் ஒரு கலப்பு திருமணம் செய்கிறதா இருந்தால் நான் வந்து என்னோட கலாச்சாரம் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து அதை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் அதே சமயத்தில் நீ உன்னோட கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க தேவையில்லை. ஆனால் நம்ம 2 பேருக்கும் வந்து நீ வந்து உன்னோட நம்பிக்கையில் நீ எப்படி இருக்கியோ நீ அப்படி இரு, என்னுடைய நம்பிக்கையில் நான் எப்படி இருக்கணும் அது அப்படி இருக்கிறேன். பண்டிகைகளை நம்ம ஒன்றா கொண்டாடலாம். இப்போ வந்து நம்ம பிளட்ஸ்லேயே சொல்கிறோம் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரேஸ், லாங்குவேஜ் அண்ட் ஆர் ரிலிஜன். அதுலேருந்தே தெரியணும் தட் சிங்கப்பூரில் வந்து we do our best not to discriminate. அண்ட் இப்போ வந்து ஒரு சீனவரை நான் கல்யாணம் பண்ண போகிறேனோ ஒரு மலாய்க்காரர் கல்யாணம் பண்ண போகிறேன், அந்த 2 கலாச்சாரம் ஒன்றா வருது. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் யூனியன். எப்போதும் நினைப்பேன் தட் பிகாஸ் நான் இவ்வளோ வருஷமாக சிங்கிளாக இருக்கேன்ல, ஸோ நான் வந்து எப்போதும் நினைப்பேன் மேபி என் சோல்மேட் வந்து தமிழராக இருக்க மாட்டாங்க, ஒரு மற்ற இனமாக இருப்பாங்கன்னு நான் எப்போதும் நினைப்பேன். ஸோ நான் கண்டிப்பாக மற்ற இனத்தை நான் கல்யாணம் பண்ணுவேன். சரி, கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இப்போ ஓரளவுக்கு வந்து அவர் மற்ற இனமாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசுவோம் இடைவெளிக்கு பிறகு. இது நாம தான் அக்ரி பண்ணியிருந்தோம்ல, வீட்டுக்கு இன்டர்நெட், பவர், கேஸ் தான் நான் பார்த்துக்கிறேன், இந்த க்ரோசரி சாப்பாடு விஷயம் உன் டிபார்ட்மெண்ட்னு. ஐ நோ, ஆனால் எனக்கு வேலை இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் டெட்லைன் வந்துருச்சு அண்ட் ஐ ரியலி நீட் டு டூ தட். இந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன். ஒரு தடவை போன வாரம் வீட்டில் பால் முடிஞ்சிருச்சு. யார் போய் வாங்கிட்டு வந்தாங்க காலையிலே? நீ வேணும்னா ஃப்ரிட்ஜில் உனக்கு என்ன தேவையோ ஒரு லிஸ்ட் போட்டு வை, அப்புறம் நீ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடு. உனக்கு டைம் மிச்சமாகல. இது டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு அம்மா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க போல. திவ்யா ஃபோட்டோகிராஃபர் டீடைல்ஸ் வர அனுப்பிச்சிருக்கா, பாத்தியா? அதுக்கெல்லாம் இன்னும் 2 வருஷம் டைம் இருக்குது. பட் we need to start planning other things. நம்ம வெட்டிங் ஹால் புக் பண்ணணும், ஃபியூச்சருக்கு பணம் சேமிக்கணும். பட் I was thinking நம்ம ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஓப்பன் பண்ணலாமா? மாதம் மாதம் அதில் பணத்தை போட்டு சேவிங்ஸ் ஆரம்பிக்கலாம்ல. அப்போ என் சம்பளத்துலேருந்து நான் அதிகமாக சிபிஎஃப்ல அதுக்கு போடுறேன். அதுவும் நல்ல ஐடியா தான். ஃப்யூச்சரில் நம்ம ஒரு பிடிஓ வாங்கும்போது உன் சிபிஎஃப்லேருந்தும் என்னோட பேங்க் டெபாசிட்ஸ்லேருந்தும் யூஸ் பண்ணி பிடிஓ வாங்கலாம். பிடிஓ வாங்குறதுக்கு கவர்மெண்ட் என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் தராங்கன்னு மஸ்ட் ரீட் அப். இன்சூரன்ஸ்லாம் வச்சுருக்கல, லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் இருக்கு. ஆனால் ஒரு வாட்டி என் ஆஃபீஸ் ஹெச்ஆர்கிட்ட கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்ம ஒரு ஃபைனான்ஷியல் பிளானும் போடணும். வாவ், நம்ம லைஃப் ஸ்டைலே மாற போதில்ல. சேமிக்க ஆரம்பிக்கணும். ஸோ நோ மோர் ஃபேன்சி டின்னர்ஸ். தப்பு. 2 பேரோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தியாகங்கள் செய்கிறதுல தப்பு இல்லை. டயலாக்ஸ் போதும், டின்னர் செய்யலாம் வா. சரி, இப்போ வந்து நம்ம 2 வகையான தம்பதிகளை பார்த்தோம். ஒரு திருமணம்னு சொல்லும்போது ஆண்கள் பெண்கள் அந்த பொறுப்புகளை பிரித்து சமமாக செய்கிறது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணோன்னு நினைக்கிறீங்க நித்யா? அவ்வளோ சாத்தியம் இல்லை. ஆனால் அந்த சிந்தனை இருக்கிறது வந்து நல்லது. ஆனால் அது எப்போதுமே நடக்காது. அப்படி நம்ம பார்த்தோம், அவங்க வந்து க்ரோசரிஸ்லாம் வாங்க மறந்துட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அதை பற்றி பேசி சண்டை போட்டு அதை பற்றி இன்னும் அந்த பிரச்சனையை வந்து விரிசல் உண்டாக்குறத விட சரி இல்லையா நான் போய் வாங்கிட்டு வரேன் போதும் முடிஞ்சது. ஏன்னா வாழ்க்கையில் வந்து இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும். இதை பற்றி நம்ம சண்டை போட்டோன்னா இன்னும் அதை வந்து மோசமாக தான் ஆகும்னு. ஆனால் வித்தியாசம் பார்க்காம குடும்ப பொறுப்புகளை ஏற்று செய்கிறதற்கு ஆண்கள் பெண்கள் இளையர்கள் வந்து தயாராக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அம்பிகை? மாற்றம் ஒன்றே மாறாதது இல்லையா? ஸோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு
தம்பதியராக முடிவெடுத்து ரொம்ப ரிஜிடாக ஓகே நான் இதுதான் பார்த்துக்குவேன் நீ இதை பார்த்துக்க அந்த மாதிரிலாம் பார்த்தா கஷ்டம். இப்போ அந்த காணொலியில் பார்த்தோம் அவங்க வந்து வாங்கி வைக்க மறந்துட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க ஓகே இனிமேல் நான் வந்து க்ரோசரிஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு. திடீர்னு அவங்க வேலை இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் வந்துருச்சு, அவங்களால வாங்குறதுக்கு நேரம் இல்லைன்னா அந்த நேரம் வந்து எதுக்கு அது சண்டை போடணும்? அதுக்கு பேசாமல் வந்து இவங்களே வாங்கிடலாம். ஆனால் வாங்கின பிறகு ஒரு நாள் உட்காந்து பேசணும். அதை பேசாமையே அப்படியே அவர் அமைதியாக வாங்கி போட்டுக்கிட்டே இருந்தாலும் இவங்க கம்ப்ளைண்ட்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்றைய காலகட்டத்து இளையர்கள் வந்து ஆண் தான் இந்த வேலை செய்யணும், பெண் தான் இந்த வேலையை பிரிச்சுக்கணும்னு அப்படி பார்க்காம ரெடியாக செய்கிறாங்களா? பெண் துணி துவைக்கிறதும் பாத்திரங்கள் கழுவுறதும் வந்து சமைக்கிறதும் பெண்களுக்கான உரிய வேலைன்னு வந்து அந்த நினச்ச காலகட்டம்லாம் வந்து எப்போயும் மலையேறி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஆண்களுக்கும் ஏன்னா பெண்களும் ஆண்களுக்கு சரிசமமாக வந்து வேலையில் இறங்குறாங்க, ரொம்ப மாறிக்கிட்டு வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த காணொலி பார்க்கும்போது அது வந்து அந்த பிரிக்கிறதுலாம் எனக்கு வந்து அதெல்லாம் காமன் சென்ஸ் தான். ஸோ அவங்க கல்யாண பிறகு என்ன மாறுது அது எனக்கு புரியல. அதெல்லாம் வந்து ஒரு காமன் சென்ஸ் தானே. இதெல்லாம் வந்து நம்ம வளர போது கற்று தருது தான். இன்றைய இளைஞர்கள் வந்து இந்த தட்டு கழுவுறது, துணி துவைக்கிறது, சமைக்கிறது இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமாமே அவங்களுக்கு தோணலை. ஜஸ்ட் கெட் அ ஹெல்ப். நான் அப்படி வளரல. ஏன்னா என் வீட்டில் என் அப்பா அம்மா ரெண்டையும் பண்ணுவாங்க. டைம் இல்லையா நான் போய் பண்ணுறேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். ஸோ மார்க்கெட்டிங்லேருந்து துணி துவைக்கிறது எல்லாத்தையும் எங்கள் அப்பா பண்ணுவார். அப்பா அம்மா அவங்க வேலைக்கு ஏற்றபடி தி ஷேர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. பெற்றவர்கள் வந்து இப்போ பிள்ளைங்களுக்கு ரொம்ப அதிகமாக செல்லம் கொடுக்கறனால இளைஞர்கள் வந்து அதுலேயே அவங்க வந்து ரொம்ப யூஸ் டு இட் ஆகிட்டாங்க, பழக்கப்பட்டு போனனால திருமணத்துக்கு அப்புறம் வந்து இது வரைக்கும் எங்கள் அம்மா செஞ்சாங்க இனிமேல் என் மனைவி செய்வா அந்த இதுலேயே வந்து அவங்க மெத்தனமாக இருந்துடுறாங்க. நான் பார்த்ததில் அதில் ஆக்சுவலி ஒரு மாற்றம் இருக்குது எங்கள் அம்மா அப்பா காலத்துலேருந்து இப்போ வரைக்கும். ஸோ அம்மா வந்து என்கிட்டயும் எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, என்கிட்டயும் அக்கா கிட்டேயும் சொல்லுவாங்க நீங்கள் கல்யாணம் பண்ணி போனீங்கன்னா அம்மா இதெல்லாம் கற்றுக் கொடுக்கலன்னு அவங்க சொல்லக்கூடாதுன்னு. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு அந்த மாதிரி சொன்னதில்லை. உன் பொண்டாட்டியோ உங்களோட மாமியாரோ ஓ உங்கள் பையனுக்கு நீங்கள் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கல அந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து அண்ணனை வந்து கொஞ்சம் பொத்தி தான் வளர்த்தாங்க. என்னையும் அக்கா நம்மளோட மாமியார் சொல்லக்கூடாது, ஆனால் எங்கள் அண்ணனோட மாமியார் சொல்லலாம், அப்படி தான் வளர்த்தாங்க. அந்த மைண்ட் செட் வாஸ் அ பிட் மோர் ட்ரெடிஷ்னல். இப்போ வந்து ஐ திங்க் நான் வந்து ஒரு அம்மா ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆம்பளை பிள்ளையாருந்து பொம்பளை பிள்ளையாரும் ஸ்வீப் பெருக்குங்க, ட்ராய்ஸ் எடுங்க, தொடைங்க, கண்டிப்பாக இருக்கும். திட்டமிடுதல் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க அம்பிகை? ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஓவர் ஆம்பிஷியஸாகவும் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு பிளான் பண்ணலாம். சேவ் பண்ணணும், ரெண்டு பேரும் சேவ் பண்ணணும். எவ்வளவு சேவ் பண்ண போகிறோம் இதெல்லாம் பேசினா தான் ஃப்யூச்சரில் வந்து சண்டைகள் வராமல் இருக்கிறதுக்கு பிளான் பண்ணி தான் ஆகணும். நான் நினைக்கிறேன் திட்டமிடுவது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து கல்யாணம் செய்கிறது வந்து ஒரு சிம்பிளான விஷயம் இல்லை, பெரிய விஷயம். நம்ம வந்து கல்யாண மேடை வந்து புக் பண்ணணும், அப்புறம் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணணும், சாப்பாட்டுக்கும் நம்ம வந்து காசு போடணும். ஸோ வந்து இந்த மாதிரி திட்டமிட்டால் தான் நம்ம வந்து கல்யாண பிறகு நம்ம வந்து நம்ம ஃபைனான்சஸ் எப்படி டேக்கப் பண்ணணும்னு ரொம்ப சுலபமாக இருக்கும். சத்தாயிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து யோசிச்சு வச்சிருக்காரு. அந்த ஒப்பனையிலிருந்து இவங்களுக்கு துணி வாங்கணும், அவங்களுக்கு துணி வாங்கணும், அந்த அளவுக்கு யோசிக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது இளைஞர்கள் வந்து இந்த திட்டமிடுதலில் ரொம்ப மூழ்கி போயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி நான் அதுதான் நினைக்கிறேன். சில பேர் வந்து திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் அதை செயல்படுத்த மாட்டுறாங்க. அதை செயல்படுத்துறதும் முக்கியம். அந்த செயல்படுத்துறதுக்கு மூலம் நம்ம வந்து ஆக்சுவலி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பார்ட்னருக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்குங்கிறதையும் நம்ம வந்து அதிலே பார்த்துடுறோம். திருமணம்னு சொல்லும்போது உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு தெளிவான கண்ணோட்டம் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியுது. அதே நேரத்தில் சுற்றி உள்ளதை நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்கு, அது எனக்கும் நடக்கக்கூடாது, அதனால் நான் முன்கூட்டியே அதற்கான திட்டமிடலை மேற்கொள்வேன் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. ஒரு காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் வந்து திருமணம் நடக்கும்போது நீங்கள் யோசிச்சதெல்லாம் வந்து செயல்படுத்தி உங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக அமைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.